இன்றைக்கி சிறையடி காசில் என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். நம்ம முத்து வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு மீனை வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வந்து நாங்கள் ஒரு பூஜை வச்சுருக்கோம், நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்டுட்ருக்காரு. அதே டைம் பார்த்திங்கன்னா சரிங்க அத்தை நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்ப. அதே டைம் பார்த்திங்கன்னா மாமனார் வராருங்க மீனாவை பார்க்குறதுக்கு. மீனா பார்க்க மாமனார் வரையில் முத்துவையும் பார்த்து என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் மாலை போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. அப்பா சாமியை திட்டக்கூடாது, சாமியை திட்டலை உங்களை தான்டா திட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே டைம் பார்த்திங்கன்னா மீனாவை போய் பார்க்குறாரு முத்தோட அப்பா. நீ வந்து முத்து குடிக்கிறதுக்காகலாம் நீ வீட்டுக்கு வரலாமா, வேறு ஏதோ காரணத்தினாலே வந்திருக்க, என் பொண்ணாக நினச்சி உன்னை நான் கேட்குறேன் சொல்லுமா அப்படிங்கிற. இல்லை அம்மா அப்படின்னு நினச்சி சொல்லிவிட்டு ஒரு டைம் யோசித்து பார்க்குறாங்க நம்ம ரோஹிணியோட கதையெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸை கூட்டிகிட்டு சாக போகிறத நினச்சிட்டு சொல்ல மறுக்கிறாங்க. மீனா வந்து அந்த டைம் சொல்லியிருக்கலாங்க அந்த உண்மையை. மீனா சொல்லியிருக்கலாம் தானேங்க. ஆனால் எதுக்கு மறைக்கிறாங்க என்னன்னு தெரில. இப்போ நீங்கள் மாமனார்கிட்ட அந்த உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து அவள் வந்து வெளியே வந்திருக்கலாம். இப்போ தேவையில்லாத வேலையும் திரும்பியும் வந்து இந்த டைம் கேட்டுட்டு சொல்லாமல் விடவும் மேலும் மேலும் அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்கங்க மீனா. இந்த டைம் மாமனார்கிட்ட தான் சொல்லாமல் இப்போ விட்டது பெரிய தப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஹிணி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு நான் உங்களை ஒரு நிமிஷம் பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஹோட்டலுக்கு போய் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணோன்னே எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டீங்களோ என்னமோ தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய சுயநலவாதியாக இருக்காங்கன்னு பாருங்கங்க. தான் வாழ்க்கையை அழிச்சிட்டு புருஷனை தனியாக விட்டுட்டு மாமனார் மக மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்டையும் உண்மையை சொல்லாமல் யாருக்காக நான் ரோஹிணிக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட சொன்னீங்க சொல்லையான்னு ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இவங்க இப்படி இருக்கீங்க சே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்காகவே நீ வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நம்ம மீனா இங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா ரோஹிணியும் மீனாவையும் அவங்க மாமியார் பார்த்துட்டாங்கங்க. பார்த்ததோட இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.